Morning, students. Today we discuss a topic on overlapping of spectral lines and also the resolving power of the optical instruments. This is another topic we'll discuss today. So the overlapping of spectral lines. அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு ஒயிட் லைட்டை நம்ம வந்து ஒரு பிரிசத்தின் வழியாவோ கிரேட்டிங் வழியாவோ அலோவ் பண்ணும்போது அப்போ 400 to 700 nanometers இதுல வந்து நமக்கு விப்ஜிஆர் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அந்த விப்ஜிஆர் ஸ்பெக்ட்ரத்துல ஒரு சில ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஒரு ரெட் லைட்டோட செகண்ட் ஆர்டர் ஆஃப் அனதர் ஒன் லைட் இப்போ வந்து அதே வேவ் லென்த் வர்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியும். இப்போ உதாரணம் ஒரு சின்ன உதாரணம், அதாவது ஒரு வயலட் லைனோட வேவ் லென்த் வந்து 400 nanometer, ஐஆர் யூவி லைட்டோட வேவ் லென்த் வந்து 200 nanometer. யூவி லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த செகண்ட் ஆர்டர் ஆஃப் யூவி லைட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் வயலட் லைட்டோட சூப்பர் இம்போஸ் ஆகும், வயலட் லைட்டோட ஓவர்லேப் ஆகும். இதே மாதிரி ஒரு சில ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு லைனோட அனதர் ஆர்டர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகும். அப்படி ஆகக்கூடிய லைன்ஸ்ல நமக்கு ஆக்சுவலா நேக் டைல பார்க்கும்போது நமக்கு தெரியறது இல்லை. பட் இட்ஸ் ஆல்சோ ஓவர்லேப்பிங் ஆஃப் ஒன் ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் டு அனதர் ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். So let us discuss in detail about this session. இந்த இது பாத்தீங்கன்னா இது இப்போ ஆக்சுவலா 455 nanometer, இது 470 nanometer, ரெண்டு பக்கத்துல இருக்கு. அதனால இட்ஸ் பாசிபிள் டு ஓவர்லேப். இப்போ 590 nanometer, அதே மாதிரி இந்த இடத்துல 625 nanometer is getting overlapped with each other. But let us now discuss in detail what are the overlapping of spectral lines in a particularly in mercury spectrum. Okay. But today program is introduction about the overlapping of spectral lines, explanations followed by the summary of the first talk. Right. So suppose the light incident on a grating surface consists of large number of wavelength. ஒரு packet of energy white lightல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைட்டுக்குள்ள large number of energy, large number of packet of energy வந்து அந்த particular இதுல வந்து இருக்கும். அப்ப the spectral lines have shorter wavelength and higher order overlap of the spectral lines and the lower order. அதாவது shorter wavelength of the higher order spectral lines, lower order ஓட longer wavelength, இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு overlap ஆகும். For example, third order of red line is a 700 nanometer. 700 nanometer is the red line oda wavelength. If suppose third order of red light, the fourth order of green line oda wavelength 525 nanometer, and fifth order of violet oda wavelength 420 nanometer. It occur in the same direction theta because idoda deviation, creating a deviation a plus b sin theta equal to n lambda. அப்ப அந்த பிரகாரம் 3 into 700 மூணாவது ஆர்டர்ல உள்ள ரெட் லைட் இன்டு ஈக்குவல் டு நாலாவது ஆர்டர்ல உள்ள கிரீன் லைட், அஞ்சாவது ஆர்டர்ல உள்ள வயலட் லைட். இது எல்லாமே வந்து இட் டினோட்டிங் 2100 nanometer wavelength. அப்ப this wavelength will record on one particular single point. So the red, green, violet light is also overlap with different order. அதாவது மூணாவது ஆர்டரோட ரெட் லைட்டும் நாலாவது ஆர்டரோட கிரீன் லைட்டும் அஞ்சாவது ஆர்டரோட வயலட் லைட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லேப் ஆகும். இது எல்லாமே மூணுமே இட்ஸ் டினோட்டிங் த ஒன் சிங்கிள் வேவ் லென்த். அப்ப இது எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லேப் ஆயிருக்கும். Isn't it? Oh, obviously the visible spectrum is no overlapping. நம்ம பார்க்கும்போது ஓவர்லேப்பிங் நமக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துல இருக்காது. The visible region of the spectrum extends from 400 nanometer to 720 nanometer. இது மட்டும் தான் விசிபிள் தெரியும். 2000 nanometerல நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப அந்த ஆர்டர் வேவ்லென்த் வந்து we cannot see in our eyes. If suppose a photographic plate employed for observations, இப்ப சப்போஸ் ஒரு photographic plate வச்சோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். Okay,
then the spectrum may extends down. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 200 nanometer of the ultraviolet light is coincide with coincide with two second order of ultraviolet light is coincide with violet light. The violet light oda wavelength 400 nanometer. இது 200 nanometer ultraviolet oda wavelength. அப்ப second order oda ultraviolet wavelength first order oda violet wavelength oda coincide ஆகும். Okay. So the overlapping of different wavelength can be avoided by using a suitable filters to absorb the undesired wavelength which may overlap. By just using some photographic plate to be avoided to overlapping of the spectral lines. Okay. So இது காமனா இருக்கக்கூடிய இந்த விஷயம் அது வந்து நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் என்ன செஞ்சிட்டு இருக்கு அந்த ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு. அப்ப lower higher wavelength of the lower order and lower wavelength of the higher order will also be overlapped with each other. That is called overlapping of spectral lines. That is doesn't see in our eye, but because it should be recorded in the higher wavelength, so we cannot see. Only our eye to visible to see the நம்மளோட eye ஓட visible to see எவ்வளவு இருக்கும் 400 to 700 nanometer மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். 2100 nanometer நம்மளால கண்ணுக்கு பார்க்க முடியாது. அதனால இந்த ஓவர்லாப்பிங் நடக்குது. இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம அதை வந்து என்ன செய்யலாம் விசிபிளா பார்த்துக்கலாம். சம் ஃபில்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓவர்லாப்பிங்கை அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் கன்க்ளூஷன். I think the second one is the second topic is resolving power of a optical instrument. I think it should have your assignment problem also. Yeah. இப்ப அந்த resolving power அப்படிங்கிறது என்னன்னாப்பா, அதாவது ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு resolving power இருக்கு, நம்ம ஐக்குமே இருக்கு. நம்ம ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கலர் இருக்கு, இன்னொரு பக்கத்துல இன்னொரு கலர் இருக்கு. அந்த ரெண்டு கலரையும் டிஸ்டிங்விஷ் பண்ணணும். இந்த கலர் வந்து இப்ப சப்போஸ் வயலட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ப்ளூ இருக்கு. இப்ப வயலட்டுக்கும் ப்ளூவையும் நம்ம வேறுபடுத்தி காட்டணும். நம்ம வந்து ஐ வந்து வேறுபடுத்தி காட்டணும். ஏன்னா பிகாஸ் த ரிசால்விங் பவர் ஆஃப் ஐ இஸ் வெரி ஹையர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ரெண்டு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை பக்கத்துல இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஒரு வேவ் லென்த்ல இருந்து இன்னொரு வேவ் லென்த், ஏன்னா லைட்டை பேசும்போது வேவ் லென்த்ல தான் பேசுவோம். இப்போ ஒரு லைட்ல இருந்து இன்னொரு லைட்டை வேறுபடுத்தி காட்டக்கூடிய திறனுக்கு பேரு ரிசால்விங் பவர் ஆஃப் அவர் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். So in this diagram we show that this is a diffraction image of the first object. The dotted lines will be the diffraction image on the second object. Okay, if suppose the two things will going to be just resolved, if some possibility the first order of the higher order wavelength will coincide with the lower order of the second light. இப்போ இந்த diagramல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இது ஹையர் இன்டென்சிட்டி ஹையர் வேவ்லென்த் சொல்லுவோம், இது லோயர் இன்டென்சிட்டி, ரெண்டு சைடுல இருக்கிற டைஃப்ராக்ஷன் இமேஜ். இது ரெண்டாவது பார்ட்டோட டைஃப்ராக்ஷன் இமேஜ். டாட்டட் லைன் ஷோஸ் தட் த செகண்ட் பார்ட் ஆஃப் அவர் டைஃப்ராக்ஷன் இமேஜ். ஓகே, இதுல இப்ப அந்த செகண்ட் இது தெரியுதுங்களா உங்களுக்கு? Can you visible to see your eyes of second presentations, resolving power of optical instruments? Please, any one of you respond. Second yes, okay fine. அப்ப இந்த முதல் பார்ட்டோட ஹையர் ஆர்டர் இமேஜ் வந்து செகண்ட் பார்ட்டோட லோயர் ஆர்டர் இமேஜ். இது வந்து மினிமம், இது மேக்ஸிமம். அப்ப மேக்ஸிமத்தோட மினிமம் கோயின்சைடா இருக்கு அண்ட் வைஸ் வெர்சா. இந்த செகண்ட் ஆர்டரோட மேக்ஸிமத்தோட ஃபர்ஸ்ட் ஆர்டரோட மினிமம் வந்து கோயின்சைடா இருக்கு. So these are the conditions to to find out the resolving power of the two closed objects. Okay, right. But let us discuss in detail in this session about resolving power of optical instruments. So today program of the second talk is introductions about the resolving power of optical instruments, explanation, finally summary of the today's talk. Okay. So this is actually the capacity of an instrument to show two close things separately is called resolution. Okay, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து இப்போ சாதாரணமா ஒரு கிரேட்டிங் எடுத்துக்கிறோம், ஒரு ப்ரிசத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இப்போ ஒரு மெர்க்குரி லைட்டை அலோவ் பண்றோம். மெர்க்குரி லைட்டை அலோவ் பண்ணும்போது அது என்ன செய்யுதுன்னா
டிஸ்பர்ஸ் ஆகி 7 கலரா செப்பரேட் பண்ணுது. அப்போ அந்த 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 உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவலா ஒயிட் லைட்ல இருக்கக்கூடிய பாக்கெட் ஆஃப் எனர்ஜியை கம்ப்ளீட்டா ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலரை அதோட வேவ் லென்த்தை பொறுத்து டிஃபர் பண்ணுது. But that idea is called resolution. Okay, the ability of an optical instrument to produce distinctly separate the spectral lines of light having two or more wavelengths very close to each other. Other to resolve the images too nearby the points is called resolving power. ஓகே, இப்போ இப்போ சாதாரண டபுளெட் ஸ்பெக்ட்ரம், இப்போ எல்லோ லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோ லைன்ல 2 விதமான வேவ் லென்த் இருக்கு பாரு, டபுளெட் ஸ்பெக்ட்ரம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5890, ஒன்று வந்து 5896. இந்த 2 வேவ் லென்த்தையும் நம்ம கிரேட்டிங் ஆக்சுவலா ப்ரிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரிசம் என்ன செஞ்சோம், 2 வேவ் லென்த்தையும் ஈஸியாக செப்பரேட் பண்ணும், 2 வேவ் லென்த்தை அழகாக செப்பரேட் பண்ணும். அந்த 6 ஆம்ஸ்ட்ராங் தான் அதுக்குள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கு, பட் இட்ஸ் ஆல்சோ டிஸ்டிங்யூஸ் த ஒன் கலர் டு அனதர் கலர். Okay, so this idea is implemented in theoretically by using the contribution of the Raleigh's criteria. Raleigh proposed the following criteria for resolution. Okay, suppose the two spectral lines equal intensity just resolved by optical instruments. இப்போ நம்ம பார்க்கும்போது 2 டைஃப்ராக்ஷன் இமேஜ் வந்து 2 மேக்ஸிமம் more or less similar இருந்துச்சு. ஒரு லைட்டோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அது பக்கத்தில் உள்ள டாட்டர் லைன்ஸோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி சிமிலரா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா when the principal maximum of the diffraction pattern due to one falls on the first minimum, அப்போ ஒன்னோட மேக்ஸிமம் வந்து ரெண்டாவது ஸ்பெக்ட்ரத்தோட அந்த மினிமத்தோட கோயின்சைட் ஆகும் அந்த டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆஃப் தி அதர் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ கன்சிடர் த இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த 2 curves of 2 wavelength, அதோட வேவ் லென்த் லாம்டா அண்ட் லாம்டா பிளஸ் டி லாம்டா. இப்போ ஒரு வேவ் லென்த் வந்து லாம்டா, தட்ஸ் கால்ட் 5890, another wavelength 5896. அப்போ 5890 plus 6 டி லாம்டாங்கிறது 6 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அப்போ இந்த இதான் 2 பிரின்சிபல் மேக்ஸிமம் வந்து 2 பிரின்சிபல் மேக்ஸிமம் ஒன்று சிமிலரா இருக்கு, அதோட ஒரு பிரின்சிபல் மேக்ஸிமம் another one மினிமத்தோட கோயின்சைடா இருக்கு. அப்போ therefore the resultant intensity of the curve shows a distinct strip in the middle indicating the presence of 2 different wavelengths of lambda and lambda plus d lambda. Actually lambdaங்கிறது ஒரு particular wavelength, அந்த d lambdaங்கிறது difference of wavelength. Lambda is supposed to be 5890, d lambda is 6 ஆம்ஸ்ட்ராங். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி lambda by d lambda, லாம்டாங்கிறது ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த், அதாவது சிமிலர் வேவ்லென்த், டி லாம்டாங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் வேவ்லென்த். ஆக்சுவலி லாம்டா பை டி லாம்டா இஸ் நத்திங் பட் a resolving power of the optical instrument. So according to resolving Raleigh's criteria for resolving power, each one of particular wavelength is going to be divided by the difference of wavelength, that is nothing but a resolving power of the optical instruments. Okay, some summary of the today's idea is the first one talk delivered about the overlapping of spectral lines. Overlapping of spectral lines is nothing but in our grating as well as prism experiments. So each one of the spectra of first order, second order, third order and so on, the higher order of the lower wavelength will be coincide with the lower order of the higher wavelength. Okay, so this would be possible in one particular wavelength, but it doesn't see in our human eye. So it should be doesn't see in our human eye. In our visible spectrum there is not indicating, but it should be recorded in a higher wavelength. So if supposed to be photographic plate is to be recorded, photographic plate is to be placed, this type of events is going to be recorded. So it's also possible for the ultraviolet and the infrared rays also coincide with the second order of ultraviolet ray is coincide with the first order of violet light. Okay, this is also possible. That will be restricted by the filter plates, photographic filtering. So just using this filtering of this process, you can restricting this process. Our second idea is called a resolving power of the optical instruments. Resolving power is nothing but a very close to similar objects. It should be distinguished from one to another. Okay, if you are getting the 2 diffractions pattern is similar, so the according to the Raleigh's idea, the first one maximum will coincide with the second minimum and vice versa. So this would be happen in any one of the instruments or any one of the devices. The lambda by d lambda is a resolving power of the optical instruments.
Okay, so that's a brief idea about our summary of the today talk. Okay, so if you have any doubts regarding this. Okay, so if there is no doubts, so thank you very much for your patient listening. It's supposed to be strong. Understand பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னா we will see in a regular class. Thank you.